السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: وعاشروهن بالمعروف آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று ஓதிய பல வசனங்களில் உம்மத்திற்கான பல செய்திகளை அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். அதிலே தொடர்ந்து ஒரு 6-7 வசனங்கள் அவனுடைய வல்லமையை, அவனுடைய குதிரத்தை, சக்தியை வெளிப்படுத்துகிற, பறைச்சாட்டுகிற பல அத்தாட்சிகளை, ஆதாரங்களை அல்லாஹ் கூறுகிறார். நிறைய, அதாவது வித்தியாசமான விஷயங்கள் அல்லாஹ் இந்த வசனங்களில் கூறுகிறார். பொதுவாக அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அவனுடைய சக்தியினுடைய ஆதாரமாக வானங்களை படைத்திருக்கிறது, பூமியை படைத்திருப்பது என்றெல்லாம் அல்லாஹ் படைப்பினங்களையாகவே சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் இந்த சூறாவிலே இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது நமக்கு மத்தியில் உண்டான விஷயங்கள். உதாரணமாக பாருங்க, உங்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்திருப்பது அவனுடைய வல்லமையின் அடையாளம். எங்கிருந்தாவது நம்ம பார்த்திருப்போமா? மண்ணிலிருந்து ஒரு பிண்டத்தை உண்டாக்கலாம், பானையை நம்ம உண்டாக்குறோம். ஆனால் அந்த பிண்டத்திற்கு உயிரை கொடுத்து மனிதனாக ஆக்க முடியுமா? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தின் தந்தையாகிய ஆதம் நபியை முழுக்க களிமண்ணிலே அல்லாஹ் படைத்து அதற்கு ரூஹை ஊதி மனிதராக ஆக்குகிறான். இது அவருடைய வல்லமையின் அடையாளம். இது நம்பர் 1. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களுக்காகவே, அதாவது மனித இனத்தில் உண்டான ஆண் இனத்திற்காகவே அவர்களிலிருந்தே பெண் இனத்தை உண்டாக்கி மனைவிமார்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக மன நிம்மதியும், பரஸ்பரம், அதாவது கணவன் மனைவி இருவரும் பிரியத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் குழந்தை பாக்கியங்களையும் கொடுத்திருப்பது அவனுடைய அத்தாட்சி, வல்லமையின் அத்தாட்சி. இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்வான், வானங்களை படைத்திருப்பது, பூமியை படைத்திருப்பது, உங்களுடைய பாஷைகளை, உங்களுடைய நிறங்களை மாறுபடுத்தி இருப்பது. எல்லோரும் ஒரே நிறத்தில் பிறக்கவில்லை. ஒரு குடும்பத்தில் 3 இருந்தால் 3 வெவ்வேறு நிறத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ நிறங்களால் மாறுபட்டு இருப்பது, பாஷைகளால், ஒருவர் தமிழ் பேசுகிறார், ஒருவர் உருது பேசுகிறார், ஒருவர் ஆங்கிலம் பேசுகிறார், ஒருவர் தெலுங்கு பேசுகிறார், மொழிகளால் மாறுபட்டு இருப்பது, இது அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடையாளம். அப்படியே கீழே வர்றான் அல்லாஹ். ராத்திரியில் நீங்கள் தூங்குவது அவனுடைய வல்லமையின் அடையாளம், பகலில் நீங்கள் உழைப்பது அவனுடைய வல்லமையின் அடையாளம். யோசிச்சு பார்க்கிறோம், இதுல என்ன அல்லாஹ்வுடைய குதிரத்து இருக்குது? நான் தூங்குறேன், நான் முழிக்கிறேன், வேலைக்கு போறேன், வர்றேன், அதுவெல்லாம் உண்மையாகவே கிடையாது. அல்லாஹு தஆலா நாடினால் மட்டும்தான் ராத்திரியில தூக்கம் வரும், பகல்ல உழைக்கணுங்கிற எண்ணமே வரும். நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் இல்லை, டேப்லெட் போட்டு சாப்பிடுற தூங்குற பேர் நிறைய பேர் இருக்காங்க. மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு உண்டு. அப்படியானால் மனாமுக்கும் பில்லைல், ராத்திரியில் உங்களுக்கு அவன் உறக்கத்தை தருவது அவனுடைய வல்லமையின் அடையாளமா இல்லை? அதே போல பகலில் உழைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களை தந்து, உழைக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்து, வருமானங்களை தருவது அல்லாஹ்வுடைய குதிரத்தின் அடையாளம். இப்படி ஒன்றாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். மின்னலை உங்களுக்கு அவன் காட்டுகிறான். அந்த மின்னலை நாம் பார்க்கிற போது நமக்கு 2 வகையான எண்ணம் வருதான். ஒன்று பயம் வருதான், ஏப்பா இந்த மாதிரி மின் விட்டது, என்னமோ தெரியலையே, எங்காவது விழுந்துடக்கூடாது, இடி விழுந்து ஏதாவது ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற பயம். இன்னொரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாளா மழை இல்லை, மழை வரப்போதுங்கிற ஆசை. அப்ப கௌஃபம் வ தமஆ, பயத்தின் அடையாளமாக மின்னலை அவன் காட்டுகிறான். அதுபோல ஆசையின் அடையாளமாக அவன் மின்னலை காட்டுகிறான். இது அவனுடைய வல்லமையின் எடுத்துக்காட்டு. அல்லாஹு அக்பர். குர்ஆனை நீங்கள் அந்த பொருள்களோடு படித்து பாருங்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய அத்தாட்சி, அவனுடைய குதிரத் எவ்வளவு விசாலமானது என்று தெரிய வரும். கடைசி அல்லாஹ் முடிக்கும் போது, அன் தகூம ஸமாஉ வல் அர்து பிஅம்ரிஹி, வானமும் பூமியும் அவனுடைய உத்தரவை கொண்டு கீழே விழாமல் நிற்பது, விரிசல் விழாமல் இருப்பது.
பூமி இருக்குது கீழே இல்லையா? நாமளும் அதை போட்டு என்ன பாடுபடுத்துறோம்? வீடு கட்டுகிறோங்கிற பேர்ல, பில்டிங் கட்டுகிறோங்கிற பேர்ல, போர் போடுகிறோம் என்கிற பெயரில் எவ்வளவோ சேதங்கள் ஏற்படுத்துகிறோம். ஆனாலும் அது அப்படியே கம்முண்டு நம்ம செய்யறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது எந்த விதமான ஒரு நிலநடுக்கத்திற்கும் உள்ளாகாமல் நம்மை உள்வாங்கி விடாமல் அப்படியே நம்மளை பாதுகாக்குது. இது மாதிரி வானம் தூணே இல்லாமல் விசாலமான ஒன்று நமக்கு மேல இருக்குது. பெரிய ஆச்சரியம். எந்த இடத்திலும் எந்த ஒரு பில்டிங்லையும் அதாவது சைடிலேயோ அல்லது நடுவிலேயோ தூண் எழுப்பாமல் நம்மால் ஒரு முகட்டை நிறுத்த முடியாது, ஒரு மேல் புறத்தை நம்மளால நிறுத்த முடியாது, அப்படியே ஒண்ணுமே டச்சே இல்லாம. ஆனால் வானம் அப்படி நிற்கிறது. அல்லாஹ் சொல்றான், வானங்களும் பூமியும் உங்களுக்கு மேலே, அப்படி பூமி உங்களுக்கு கீழே, வானம் உங்களுக்கு மேலே நிற்பது என்பது அவனுடைய வல்லமையின் அடையாளம். இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? பெரிய யோசனை. அதுல நம்ம சுருக்கமா பார்க்கிறோமே, குடும்ப வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை, அது அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடையாளம். ஏனென்றால் பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு அனுசரித்து போவது என்பது, ஒரு பெண் ஒரு ஆணை கண்ணியப்படுத்தி அனுசரித்து வாழ்வது என்பது நிதர்சனமாக பார்த்தால் கொஞ்சம் அது சாத்தியமில்லைதான். ஏனென்றால் ஆணிடத்திலே ஆண் ஆதிக்கம் என்கிற சிந்தனை இருக்கும், பெண்ணிடத்திலே ஒரு எதையும் முழுமையாக செய்ய முடியாத ஒரு தன்மை இருக்கும். இந்த ரெண்டையும் அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணி ஆணை பெண்ணுக்காக வேண்டி அப்படியே பணியக்கூடிய, பெண்ணுடைய அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த கணவனாக அல்லாஹ் ஆணை மாற்றுவது, ஒரு பெண்ணை தன்னுடைய கணவரை மதிக்கக்கூடிய, தியாகங்கள் பல செய்து, உண்மையிலேயே ஆணை விட பெண் தான் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகியாக மாறுகிறார். அது அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடையாளம். தன்னுடைய கணவருக்காக, தன் குழந்தைகளுக்காக, தன்னுடைய ஆசைகளை, உணர்வுகளை, சிந்தனைகளை, சுகங்களை எல்லாம் இழக்கிறாள். தூங்க வேண்டும் போல இருக்குமா, ஆனா குழந்தை முழிச்சிருக்குதே என்பதற்காக தூங்காமல் இருப்பான். யோசித்து பாருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தூங்குறாங்க, கணவனிலிருந்து மாமனார் மாமியாரிலிருந்து எல்லோரும் உறங்குகிறார்கள். இந்த பெண் மாத்திரம் முழித்திருக்கிறார், மனைவி மாத்திரம் என்ன, குழந்தை முழித்திருக்கிறது என்பதற்காக முழித்திருக்கிறேன். அப்ப என்ன தெரியுது நமக்கு? ஒரு பெண்ணுடைய தியாகம் என்பது குடும்ப வாழ்க்கையில் அதிகமாகிறது. இது அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடையாளம். நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், எனக்கு என்ன வந்துச்சு, நீ அழுதா அழுகு, தூங்குனா தூங்க அப்படின்னு தனக்கு என்னன்னு தூங்கி இருக்கலாம் இல்ல, ஆனா அப்படி தூங்கல. அப்படி தூங்காமல் ஒரு பெரிய தியாகியாக ஒரு பெண் தன்னை வெளிப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடையாளம். அல்லாஹ் திருமணத்தை பற்றி சொல்லும் போதே லிதஸ்குனு இலைஹா என்று சொல்கிறான். லிதஸ்குனு இலைஹா, ஆண்களாகிய நீங்கள் அந்த மனைவியின் பக்கம் சாய்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் அடைவதற்காக. மேலான பெரியவர்களே, ஒரு சரியான குடும்பம் என்பது, நல்லதொரு குடும்பம் என்பது கணவனுக்கு மனைவியின் மூலமாகத்தான் நிம்மதி, மனைவிக்கு கணவனின் மூலமாகத்தான் பாதுகாப்பு. இது நல்ல குடும்பத்தினுடைய அடையாளம். அப்படி இல்லாத பட்சத்தில, ஒரு கணவர் கணவராக நடக்காத பட்சத்தில மனைவிக்கு எந்த விதமான ஒரு நிம்மதியும் கிடைப்பதில்லை. ஒரு மனைவி தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்யாத அந்த பட்சத்தில் கணவருக்கு வீட்டிலே நிம்மதி இருப்பதில்லை. அதற்காக ஆயத்து பிழை அல்ல, ஆயத்து சரிதான். லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணிடத்திலே சாய்ந்து நிம்மதியை அடைவது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு சிறந்த ஒரு ஆதாரமாக, சான்றாக வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப நீண்ட நெடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றதில்லை. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு சிறந்த வாழ்க்கை வாழுங்கள், முடிஞ்சு போச்சு. அந்த சிறந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நபி தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி வாழ்ந்தாங்க, அல்லாஹு அக்பர். அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஒரு 10 ஆண்டு காலம் முதல்ல அங்க மக்காவுல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் வாழ்ந்த வாழ்க்கை அது ஆக சிறந்த வாழ்க்கை. அங்க மேலான பெரியவர்களே, மக்காவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்த வாழ்க்கையில நாயகத்தை விட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஸ்கோர் பண்ணினார்கள். நாயகத்திற்கு சிறந்த கணவராக இருந்தார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களையே மிகைக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்தாங்க கதீஜா அம்மா. அதற்கு என்ன ஆதாரம், எப்படி அதற்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலம் வரை நபி அவர்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை. அதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான பிறகும் தன்னுடைய மௌத் வரை, தன்னுடைய வஃபாத் வரை தன் மனைவி ஆகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை
எண்ணிக்கொண்டே வாழ்ந்தார்கள், நினைவில் வைத்துக்கொண்டே வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகளுக்கு அவர்கள் உபகாரங்கள் செய்து தன் மனைவியினுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள். மனைவியின் மீது, இறந்து போன மனைவியின் மீது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி? அவர்களின் தோழிமார்களுக்கு உபகாரங்கள், உதவிகள், ஒத்தாசைகள் செய்வதை கொண்டு. அப்ப இது மக்காவுடைய வாழ்க்கையில கதீஜா அம்மாவுடைய அந்த மனைவிங்கிற அந்த ஸ்தானம் ரொம்ப சிறந்த முறையில் வெளிப்பட்டது. இனி மதீனாவில் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார்களை மணமுடித்தார்களா இல்லையா? அவர்களோடு நபி அவர்கள் சிறந்த கணவராக தங்களை வெளிப்படுத்தினார். இந்த இரண்டையும் பார்க்கும்போது, அதாவது கதீஜா அம்மாவுடைய அந்த சிறந்த அந்த மனைவிங்கிற அந்த ஸ்தானம், இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த கணவர் என்கிற ஸ்தானம், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நான் திருமணத்தை, ஆணையும் பெண்ணையும் திருமணத்தின் மூலமாக இணைத்திருப்பதை என்னுடைய வல்லமையின் அடையாளமாக எடுத்துரைக்கிறேன். ஏனென்றால் இருவரும் யார் யாரோ இருந்தார்கள், இப்பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவர் அடுத்தவருக்காக வேண்டி விட்டு தரக்கூடிய, ஒருவர் அடுத்தவருக்காக தியாகம் செய்யக்கூடிய. நான் சொல்ல வருவது அதுதான். நாம கூட அப்பப்ப லேசா நம்முடைய அந்த இதை வெளிப்படுத்துறோம். இதை கொஞ்சம் ஆணாதிக்க சிந்தனை, நான் சொல்றதா நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் மனைவிமார்கள் தியாகத்தோடு நம்முடன் அவர்கள் குடும்பம் நடத்துவது என்பது அல்லாஹுடைய வல்லமையின் அடையாளம். மேலான பிரிவுகள் அப்படியானால் இதை வச்சுக்கு நாம என்ன விளங்கணும்? அல்லாஹுடைய சக்தியை புரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழ வேண்டும். அதற்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அடிக்கடி நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கையை படித்து பாருங்கள். மனைவிமாரோடு வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. வல்ல நாயன் அல்லாஹ்வுடைய, அவனுடைய வல்லமையின் குதிரத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய திருமண வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு சிறந்ததாக, மிகச் சிறந்ததாக ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த எதிர்காலத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.